Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா intermittent fasting ஓட day 2 weight loss challenge vlog தான் பார்க்க போறோம். சோ இந்த vlogல பாத்தீங்கன்னா நிறைய healthy recipesம் இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. and பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். and வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு full details வந்து தெரிய வரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மார்னிங் ஒரு 8 o'clock பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வார்ம் வாட்டர் தான் குடிக்க போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸில் இருக்க இந்த தண்ணி தான் குடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வச்சுருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸும் வந்து நம்ம போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் மட்டும் ஒரு கிளாஸ் குடித்தேன். ஸோ அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன். எனக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து 2 பேர்த்துக்கு தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நெல்லிக்காய் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை டெய்லியுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 2 or 3 அந்த மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் எல்லாத்தையும். நான் ஒரு சிம்பிளான ஜூஸ் தான் போட போகிறேன். இதில் பெருசாக வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஸோ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக இஞ்சி, புதினா அந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்து கூட நீங்கள் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயினாக நெல்லிக்காவோட அந்த ஃப்ளேவர் ஜூஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெறும் நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இது வார்ம் வாட்டர் குடித்து ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ மார்னிங் ட்ரிங்க் வந்து நான் இதை தான் எடுத்திருக்கேன் இப்போ. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரொக்கோலி சூப் தான் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், ஒரு சின்ன கேரட்டு, பூண்டு, பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, 1 கப் அளவுக்கு ப்ரொக்கோலியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொக்கோலி நல்லா க்ரீமியாக மில்கெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக ஒரு சூப் வந்து ரெசிபி போட்டிருக்கேன். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இது வந்து சிம்பிளாக எப்படி வந்து சூப் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கரில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ நம்ம ஆயிலோ பட்டரோ அந்த மாதிரி எதுவுமே இந்த சூப்பில் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு ஹெல்த்தியான ஒரு வேலை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை அடுப்பில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்டு என்னோடய ஃபஸ்ட் மீல் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும், அந்த சூப் வந்து ரெடியாகிற வரைக்கும் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இதை எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இதை ஊறட்டும். குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பும் பாருங்கள் ஒரு 4 விசில் விட்டு ப்ரெஷரும் அடங்கிருச்சு. ஸோ காயும் எல்லாமே நல்லா வெந்து சூப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கு இல்லையா? ஸோ லைட்டாக வந்து திக்கன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன். சோள மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் அந்த சூப்பை வந்து வச்சு திரும்ப நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோள மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை சேர்த்திக்கோங்க. அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க. ஸோ எனக்கு வந்து லைட்டாக திக்கனாக இருந்தால் போதும். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போட்டிருக்க காய்கறி எல்லாத்தையுமே லைட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சோள மாவு சேர்த்து நீங்கள் சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இப்போ சேர்த்திருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ப்ரொக்கோலி சூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நான் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் அந்த ப்ரொக்கோலி கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேறு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11:10க்கு வந்து நான் சூப் வந்து குடிக்கிறேன். ஸோ குடிச்சு முடிக்கும் போது 11:30 ஆகிடுச்சு. இப்போ அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நான் நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். சைடில் பார்த்தீங்கன்னா கீரை கடையலுக்கு அம்மா பறிச்சுட்டு வந்து அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரௌன் ரைஸை வந்து சேர்த்திடலாம். ஸோ நல்லா எப்பவும் போல் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு முன்னாடி என் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸு, டயட் அந்த மாதிரி டைமில் நார்மல் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ நான் மீதி இருந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து ரெடி பண்ணிடலாம் பிளேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரௌன் ரைஸ் தான் வைக்கிறேன். ஸோ நார்மல் ரைஸ் எடுத்துக்கிறத விட ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் தாராளமாக எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ நார்மலாக அந்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அம்மா கீரை கடையிறாங்கன்னு சொல்லிட்டு கீரை கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சைடிஷ் வச்சுருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே வச்சு சாப்பிடும் போது. அண்ட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி வெள்ளரிக்காய் நான் ஃபுல்லாமே ஸ்லைஸ் பண்ணது வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு ஃப்ரூட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, ஒரு பாதி ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சும் வந்து நான் பிளேட்டில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மீல் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறது. ஸோ மீல் சாப்பிட்டு தண்ணி வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் குடிங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல், கருப்பு சுண்டல் வந்து அம்மா ஊற வச்சுருந்தாங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து கல்லுப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை மூடி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டோம் அப்படின்னா சுண்டல் நல்லா வெந்துடும். ஸோ சுண்டல் சாலட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் லெட்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். லெட்யூஸ் உங்ககிட்ட இல்லை கிடைக்கல அப்படின்னா முட்டைக்கோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் டயட் அந்த டைமில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதையுமே குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஆடு இப்போ தான் ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடு குட்டி போட்டு. ஸோ இன்னும் அது ஸ்டெடியாக எந்திரிச்சு நின்று நடக்கக்கூட செய்யலை. ஸோ வெளியே அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளையாடட்டும்னு பெரியம்மா விட்டுருந்தாங்க. ஸோ வெளியே வந்தேன், பார்த்தேன், சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த கிளிப்பு. ஸோ நான் வந்தனால பயந்துட்டு ஒன்று வந்து எந்திரிச்சு போயிடுச்சு, இன்னொன்று வந்து கண்டுக்காமல் அப்படியே வந்து பயந்துட்டே உட்காந்துட்ருக்கு. இப்போ சுண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு சுண்டல் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாலட் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ லெட்யூஸு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த சுண்டல் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க, பட் நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைமு. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கொஞ்சம் காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் பொடி தான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்ப்பீங்க அப்படின்னா பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து காரம் சாப்பிட மாட்டேங்கிறனால மிளகுத்தூளே பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துக்கிட்டேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு கூட நீங்கள் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு குட்டி பவுலில் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதையும் வந்து சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்றலாம். ஸோ ஸ்நாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 4:30 அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் வந்து கிளம்பிட்டேன். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிருந்தேன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாக பண்ணலான்னு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு போனேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே இன்றைக்கி ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து வாக்கிங் போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமே போகலாம். நான் வந்து ஈவினிங் மட்டும் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் சுண்டல் சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிக்கல, அப்படியே நான் வந்து வாக்கிங் போயிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ தண்ணி இப்போ எடுத்திருக்கேன். அண்ட் மாம்பழம் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, அகரன் வந்து இன்னைக்கு இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கான். ஸோ அதனால் என் கூட வாக்கிங் வரல அவன். ஸோ அவனுக்காக மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அவன் கோழி குண்டு வச்சு விளையாடிட்டு உட்காந்துட்ருக்கான். அண்டு டின்னர் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பணியாரம் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ பணியாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நான்ஸ்டிக் பணியாரக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே தான் வந்து பணியாரம் ஊற்ற போகிறேன். ஸோ எல்லா குழிலையும் பணியார மாவு வந்து ஊற்றிட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேரட் இருந்துச்சு. ஸோ ஒரு பீஸ் கேரட் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பணியாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் சிறுவினது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். ஸோ நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து எப்பவும் போல் வச்சு வேக வைங்க ஹை ஹீட்லேயே. ஸோ திருப்புறதுக்குமே ஒட்டாமல் ஈஸியாக எனக்கு வந்துச்சு. ஸோ நான் ஆயில் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஸோ நம்ம பணியாரம் பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்து வரட்டும். நான் கேரட் எல்லாமே போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்குமே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ பணியாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு அடியிலையும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி அடுத்த பேட்ச் பணியாரமும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பு வந்து அப்போ லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பணியாரம் நம்ம குழியில் ஊற்றும் போது அது வந்து சூடாக இருந்துச்சுன்னா அடியில் போய் ஒட்டிக்கும். ஸோ நம்ம திருப்புறதுக்கோ எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுப்பை வந்து அப்போ மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் ஊற்றினேன். ஸோ அதுவுமே நல்லா வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு 2 பேட்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளெயினான ஆம்லேட்டு கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ டின்னர் பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா நான் சுட்ட எல்லா பணியாரமும் வைக்கல. ஸோ கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையான அளவுக்கு பணியாரமும் அதுக்கப்புறம் ஒரு ஆம்லெட்டு, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் சட்னி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், தக்காளி சட்னி தான் வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் நான். ஸோ இதுதான் என்னோடய டின்னர் பிளேட்டு. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா ரெசிபீஸ் ஆகட்டும் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட தான் லாஸ்ட் மீல். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு நான் தூங்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.